பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நமக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அன்றைக்கி தினுசாக புதுசாக வேலை வரும். இந்த வேலையை ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சேன். வாங்க இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சுட்டேன். என்னென்னு பார்க்கலாம். இந்த பள்ளி உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, இவ்வளோ தான் எனக்கு வேலை கூடியிருக்கு. இப்போ நீங்கள் பைப் கனெக்ஷன் கொடுத்து வாளியில் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். இனி இவ்வளோ குளிக்க வைக்கலாம். எங்கள் பையன் ஃபஸ்ட்டு சின்னவர் 10 நாளைக்கு ஒரு தடவை 8 நாளைக்கு ஒரு தடவை இவ்வளோ குளிக்க வைப்பார். இப்போ போய் 1 மாதம் ஆகிட்டு. இதுக்கு இடையில ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இவரை குளிக்க வச்சது. அது சுத்தமாக குளிக்க வைக்கல, அவசரம் குளிக்க வச்சது. நான் ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், ஃப்ரெஷ்ஷாக கூட்டு போகணும், அவசரம் குளிக்க வச்சு கூட்டு போயாச்சு. இப்போ மேலே பயங்கர ஸ்மெல் அடிக்கி. வாங்க குளிக்க வச்சிடலாம். இது அவளோட ஷாம்பு. பின்ன ஷாம்பு போட்டு குளிக்க வச்ச பிறகு இது கொஞ்சம் போட்டு அப்ளை பண்ணால் முடி சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இது அவள் ப்ரஷ்ஷு குளிக்க வைக்கணும். ஓகே, அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா பாருங்கள். குளிக்கணும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தண்ணி ஊற்றணும், நல்லா ஹாப்பியாக இருக்கா. ரொம்ப நாள் ஆச்சு குளிக்க வச்சு. எப்படி ஓட பாருங்க. இப்போ இந்த ஷாம்பு அப்படியே மேலே ஊற்றி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு தேக்க நல்லா கரகரன்னு வரும். எல்லாம் முறை வருது ஷாம்பு. பிஸ்கெட் தேக்கே விட மாட்டேக்கான். பயங்கர அழுக்கு சேர்ந்து வரும்ல. பிஸ்கி நெஞ்சி பக்கத்துலனா அவ்வளோ அழுக்கு இருக்குது. கீழே தரையில் படுக்கிறாள். இது விரிச்சு கொடுத்தாலும் அதில் படுக்க மாட்டா. தேக்க விட்டுறானா? என் உடம்பெல்லாம் நனைஞ்சிட்டு கொஞ்சம் காதுக்குள்ளதான் அப்படியே அழுக்கு. தேக்க விட படுத்துற காதெல்லாம் தேய்ச்சாதான் அழுக்கு போகும். ஒரு வழியாக அவளை குளிக்க வச்சுட்டு நான் தொப்பு நனைஞ்சிட்டேன். கொஞ்ச நேரம் உடம்புல தண்ணிலாம் வடிக்கும். அப்படியே பால்கனியில் போட்டு வைப்போம். ஷாம்புலாம் போட்டு இல்லை, ஷாம்பு எல்லாம் அங்கே தீர்த்து போச்சு. கரகரன்னு தேய்ச்சியாச்சு. இன்னும் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க. உடம்பு துடைக்கலாம் டவல் எடுத்துகிட்டு இருந்தால் துடைக்கவே விட மாட்டேங்கிறா. இந்த சேட்டை தான் பண்ணுவாள். அதனால என்னால் எப்போவும் இவ்வளோ குளிக்க முடியும். இவர் தான் சரி பையன் அழகாக குளிக்க வைப்பார். இவருக்கும் நேரம் கிடைக்கிறதுல கொஞ்சம் துடைக்கலான்னு பார்த்து இந்த வரத்துக்கு வரா பாருங்க. உங்கள் வீட்டு பெட்டுக்கு தான் சேட்டை பண்ணுவாங்களா? கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ வீடு எல்லாம் முடியும் தண்ணி ஆகிட்டு நம்ம வீட்டை இப்போ கழுவுனா தான் சரிப்படும். பால்கனியை கழுவி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோலாம் வாஷ்ரூமில் போட்டு குளிக்க வைக்கவே முடியாது. அந்த ஓட்டம் ஓடுவா. எல்லாம் உடச்சி போட்டுரும். அந்த பால்கனியில் வச்சு குளிக்க வைக்கிறனால விஸ்தாரமாக இடம் இருக்குது. பால்கனி சூப்பராக கழுவியாச்சு. அவன் முடி பார்த்திங்களா தண்ணியே அடைச்சிட்டு. இப்போ நமக்கு இந்த பேக்கேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ முடி உள்ளே போய் தண்ணி பிளாக்கேஜ் ஆயிரும். அதனால் இது இருக்கனால பிரச்சனை இல்லை நமக்கு. தண்ணி பார்த்திங்களா அப்பா முடியலடா சாமி. டவலையும் நல்லா சோப் போட்டுடலாம். ஏன்னா பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கி. போன தடவை இவர் குளிக்க வச்சார். டவலில் தொடச்சிட்டு சோப் போடாமல் அப்படியே வச்சுட்டாரு. எப்படி முடிக்கா பாருங்க. இவன் நாத்தத்தை போகலாம் பார்த்தா நான் நாரி போயிட்டேன். அவ்வளோதான். வீடு எல்லாம் ரொம்ப ஆகிட்டு. நீ கொஞ்சம் வீட்டை பெருக்கிட்டு மோப் போட்டுட்டு தான் நான் குளிக்கணும். வீடு ஃபுல்லாகவே முடியாயிட்டு. உதாரணம் பார்த்தீங்களா, அதில் அவ்வளோ முடியாயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட இன்றைக்கி அப்படி ஆயிருக்கா? உடம்பு சரியில்லை, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது எப்படி வேலை கூடியிருக்கா? கூடியிருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கு நான் பேசாமல் கடையிலே போய் வேலை பார்த்துருக்கான் போல். என்ன செய்ய, கடையில் போய் வேலை பார்த்தா வீட்டில் இதெல்லாம் க்ளீன் பண்ணின்னு ஒரு டென்ஷனாக இருக்குது. நம்மளை விட்ட வேறு யார் இருக்காங்க நம்ம வீட்டு வேலை செய்கிறதுக்குன்னு? ஃப்ரெண்ட்ஸ், மூச்சு வாங்குது எனக்கு. வீட்டு வேலைலாம் முடிஞ்சிட்டு இப்போ கொஞ்சோண்டு கீசர் ஆன் பண்ணிடலாம். கீசர் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம ஷவரையும் ஆன் பண்ணிடலாம். ஷவரும் ஆன் பண்ணிவிட்டேன். வாங்க இப்போ நான் கொஞ்சம் வெந்நி ஸ்டார்ட் ஆகிட்டு. ஏன்னா இப்போ எனக்கு காய்ச்சல் அடிக்க பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் குடிச்சோன்னா பழமுடியுது, ஜுரம் வந்துடும், பயமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஷவர் போட்டாச்சு. வெந்நியில் குளிச்சிடலாம். குளிச்சுட்டு தான் நான் சுத்தமாகவே அவ்வளோ உடம்பெல்லாம் ஈரமாக இருக்குது எனக்கு. குளிச்சுட்டு உங்களுக்கு மீட் பண்ணிட்டேன் சரிங்களா. நல்லா கீசர் ஆன் பண்ணி நல்லா வெந்நியில் குளிச்சாச்சு. குளிச்சப்பென்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இனி அடுத்த வேலை நம்ம கொஞ்சம் மிஷினை ஸ்டார்ட் பண்ணி துணியை போட்டுடலாம். இப்போ ஃபைனலாக மிஷினும் ஆன் பண்ணிட்டேன். முடியலன்னு சொல்லி என்ன செய்ய,
ஆக மொத்தம் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தண்ணியும் வந்துட்டு நீ துணியை அள்ளி போட்டுடலாம். துணி பாருங்கள் இவ்வளோ துணி இருக்குது. ஏன்னா 4-5 நாளாக துணி துவைக்கல. கொஞ்சம் துணி இவர் அப்பப்போ கையில் துவைச்சிடுவார். மீதி துணி பண்ண துவைக்க போகிற மிஷினில் துணி இல்லை. துணின்னு பார்த்தா ஒரு மிஷின் துணி சேர்ந்துட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாகிட்டேன். மிஷின் கொஞ்சம் நேரம் ஓடட்டும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் ஆகும், கொஞ்சம் பாடி ரிலீஃப் ஆகும். இந்த பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? என்னோட அப்டேட் இதுதான். உங்கள் வீட்டில் வேலைலாம் ஆகிட்டா மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி. லவ் யூ ஆல்.